வணக்க மக்களே, இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டயர் உல்ஃப், ஒயிட் உல்ஃப் நிறைய போயிட்டு இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்களே. நம்ம சேனல் வீடியோ லேட்டு, பட் நம்ம எப்பயுமே தெளிவா சொல்லுவோம். நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக யாரும் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பெல் ஐக்கானதை அமுக்கி விடுங்களேன். அப்பதான் நான் போற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும். டயர் உல்ஃப் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க, ஒயிட் உல்ஃப்னு சில பேர் சொல்றாங்க. அப்படின்னா என்ன? இப்போ நார்மல் உல்ஃபுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ இருக்க கிரே உல்ஃப், நார்மல் உல்ஃப்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 அடி நீளமும் 3 அடி அகலம் வரும். பட் இப்போ இருக்க இந்த டயர் உல்ஃப் அப்படிங்கிறது 6 அடி நீளமும் 4 அடி அகலம், பெருசா ஜைஜாண்டிக்கா இருக்கும். பட் அது எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இந்த டயர் உல்ஃப் அப்படிங்கிறது 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சிட்டதா சொல்றாங்க. பட் நம்மளோட விஞ்ஞானிகள் திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. எப்படி அப்படின்னா, நம்ம கொலோசல் பயோசைன்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் அமெரிக்காவோட சேர்ந்து இந்த ஆராய்ச்சியை நடத்துது. என்ன பண்ணாங்க அப்படின்னா, 73,000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஒரு டயர் உல்ஃபோட பல்லு எலும்பில் இருக்க ஜெனட்டிக்ஸையும், அதே மாதிரி 13,000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஒரு டயர் உல்ஃபோட எலும்பில் இருக்க ஜெனட்டிக்ஸையும் ரெண்டா சேர்த்து அவங்களோட டிஎன்ஏவோட ப்ளூ பிரிண்ட்ஸ்ல மேக் பண்ணியிருக்காங்க. பட் அதில் சின்ன சின்ன பேச்சஸ் வரும் இல்லையா, அந்த பேச்சஸை இப்போ இருக்க கிரே உல்ஃபோட ஜெனட்டிக்ஸ்ல இருந்து ஒன்னா சேர்த்து நம்ம நார்மலா தெருநாய் இருக்கு இல்லையா, அதோட வயிற்றுல வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது 2000 சதுர பரப்பளவுல யாருக்குமே தெரியாம இதை நடத்திருக்காங்க. சக்சஸ் ஆயிடுச்சு. சக்சஸ் ஆனாலும் 3 குட்டி பிறந்திருக்கு, 2 ஆண் 1 பொண்ணு. இந்த குட்டி எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம அந்த நார்னியா, கேம் ஆஃப் த்ரோன் அந்த படத்துல எல்லாம் பார்த்த மாதிரி பியூர் ஒயிட்டா, இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டோம். முக்கியமா அதோட சவுண்டு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட சவுண்டு. கேட்குறீங்களா? வீடியோல போடுறேன், கேளுங்க. கேட்கவே கூஸ் பம்ப்ஸா இருக்குல்ல? எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. பட் இதெல்லாம் ஓகே, டயர் உல்ஃபை கண்டுபிடிச்சாங்க, எல்லாமே ஓகே. இது ஆல்ரெடி நம்ம ஜுராசிக் பார்க் படத்துல பார்த்துருக்கோம்ல. அதே மாதிரி ஏதாவது ஒரு கிறுக்கு பிடிச்ச விஞ்ஞானி டைனோசரையும் இல்லை ஐசிஐசியில் செத்து போன அந்த பெரிய யானையெல்லாம் கண்டுபிடிச்சு என்ன பண்றது? சரி, எல்லாம் விதி. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இந்த இன்ஃபர்மேட்டிவான விஷயம்லாம் பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் நீங்கள் என்ன நினைக்கிறது எனக்கு தெரியும். வரட்டா? டாட்டா.